ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜுவல்லரி பண்ணுறதுக்கான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் பீகாக் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டன் பால். நெக்ஸ்ட்டு காயின் மாதிரி இருக்க மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பால்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் பால், குட்டி கோல்டன் பால். ஸோ நான் எடுத்திருக்க மெட்டீரியல் எல்லாமே ஆக்சிடைஸ்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் செயின். ஸோ டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளேயரும் சிசரும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியர் ஒயர். ஸோ ஃபைனலாக இந்த மெட்டீரியல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஷாப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கிராம் ரேட்டில் தான் வரும். எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு வந்து கியர் ஒயர் கட் பண்ணிக்கணும். இந்த ஜுவல்லரி வந்து 2 ரோ மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா பெண்டன்ட்டில் வந்து 2 ரிங் இருக்குது. அதனால் ஒரே லென்த்துக்கு வந்து 2 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு தேவையான ஒயர் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு தேவையான ஒயர் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து அந்த பெண்டன்ட்டில் இருக்க ஒரு ரிங்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா 2 ரோ மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய கோல்டன் பால். ஸோ 2 சைடும் ஒரு கோல்டன் பால் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பால்ஸ். இந்த சைடு ஒரு ஃப்ளவர் பால், அந்த சைடு ஒரு ஃப்ளவர் பால். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டன் பால். ஸோ இது முடித்த பிறகு நம்ம அந்த காயின் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 ரிங் மாதிரி இருக்கும். ஒரு ரிங்கை ஒரு ஒயர்லேயும் இன்னொரு ரிங்கை இன்னொரு ஒயர்லேயும் விடணும். ஸோ விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன கோல்டன் பால் எடுத்துக்கணும். ஸோ ஒரு சின்ன கோல்டன் பால், ஒரு ஃப்ளவர் பால், ஒரு சின்ன கோல்டன் பால். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு ஒயர்லேயும் ஒரு சின்ன கோல்டன் பால், ஒரு ஃப்ளவர் பால், இன்னொரு சின்ன கோல்டன் பால் போட்டுட்டு அந்த காயின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து மறுபடியும் ஒரு ரிங்கை ஒரு ஒயர்லேயும் இன்னொரு ரிங்கை இன்னொரு ஒயர்லேயும் விட்டு எடுக்கணும். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோல்டன் பால், ஒரு ஃப்ளவர் பால், இன்னொரு குட்டி கோல்டன் பால். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒயர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோல்டன் பால், ஒரு ஃப்ளவர் பால், ஒரு கோல்டன் பால் போடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த காயின் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு ரிங்கை வந்து ஒரு ஒயர்லேயும் இன்னொரு ரிங்கை வந்து இன்னொரு ஒயர்லேயும் விட்டு எடுக்கணும். ஸோ இதே மாதிரியே ஃபுல் கண்டினியூவாக பண்ணிட்டு வரணும். நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணோம் பார்த்திங்களா, ஒரு பெரிய கோல்டன் பால், ஒரு ஃப்ளவர் பால், ஒரு பெரிய கோல்டன் பால். ஸோ அதே மாதிரியே இன்னொரு சைடும் பண்ணணும். பெரிய கோல்டன் பால், ஃப்ளவர் பால், கோல்டன் பால் போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு பால் போட போகிறோம். ஸோ ஒரு பெரிய கோல்டன் பால். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10 பாலோ இல்லை ஒரு 5 பாலோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 10 பால்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கியர் லாக். ஸோ இப்போ நம்ம அந்த 2 ஒயரையும் சேர்த்தா மாதிரி கியர் லாக் போட போகிறோம். ஸோ ஒரு கியர் லாக் போட்டாச்சு. ஸோ இன்னொரு கியர் லாக். ஸோ 2 போட்டால் தான் நமக்கு எப்போவுமே ஸ்ட்ராங்காக நிற்கும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ பேக் செயின். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பேக் செயின் போடணும், ரைட் சைடு வந்து ஹூக் போடணும். ஸோ நான் இப்போ லெஃப்ட் சைடு தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் லெஃப்ட் சைடு வந்து பேக் செயின் போட்டுட்டு அந்த செயின் உள்ள ஒயரை விட்டு எடுத்து அந்த ஒயரையும் மறுபடியும் கியர் லாக்குள்ளே விட்டு எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைட் வேணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு
பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பெண்டன்ட்டோட ஒரு சைடில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நான் இன்னொரு சைடும் முடிச்சுட்டேன். இப்போ கியர் லாக் பண்ணுறது மட்டும் உங்ககிட்ட கிளியராக காட்டுறேன். ஸோ 2 கியர் லாக் போடுறோம். இப்போ வந்து ஹூக்கு, ஏன்னா அந்த சைடு வந்து செயின் போட்டாச்சு, இந்த சைடு வந்து ஹூக் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் கியர் லாக்குள்ளே விட்டு எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துக்கணும். இழுத்துட்டு கேப் இல்லாமலும் இழுத்துட்டு பிளேயர் வச்சு அந்த கியர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ரிமைனிங் இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.